வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிபி அண்ட் என்ன பார்க்குற மூவி வந்து ஃப்ளஷ் கார்டன் 1974 ரிலீஸ் ஆன ஒரு சூப்பர் ஹீரோ செக்ஸ் காமெடி ஃபிலிம். அண்ட் இந்த படத்தை ரிவ்யூக்கு போது நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. தட் ஹெல்ப்ஸ் மீ லாட் கைஸ். உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டர்களும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸ் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்து வந்து எப்பவும் போல் வழக்கமாக ஒரு குட் பிளானட்டாக இருக்கிற அந்த சமயத்தில் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ரே வந்து அட்டாக் பண்ணுற அந்த சமயத்தில் அந்த ரே பட்ட மனுஷங்க எல்லாருமே வந்து செக்ஷுவலி அட்ராக்ட் டு ஈச் அதர். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வந்து ஈடுபடுறாங்க. ரொம்ப நேரத்துக்கு இல்லை, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு இந்த ஒரு மிஸ்டீரியஸான ரே வந்து அடிக்கடி பூமியை அங்கங்கே பகுதியில் வந்து தாக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வேணும்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் கார்டன் வந்து இந்த விஷயத்தை வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய விஷயங்கள் தெரிய வருது. ஆனால் அதை வந்து பண்ணுறதுக்கு ஸோ அந்த அளவுக்கு டெக்னாலஜி இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பையனான அவரோட பேர் வந்து ஃப்ளஷ் கார்டன், ஓகேங்களா. அவர் வந்து பிளெயினில் ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அங்கே வந்து டெய்லின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா பேசஞ்சர். அண்ட் அந்த ஏரோப்ளைன்லேயுமே அந்த ரே அட்டாக் ஆன உடனே பைலட் என்ன பண்ணுறாங்கன்னா கண்ட்ரோல்லாம் விட்டுட்டு உள்ளே வந்துட்டு அதான் சொல்ல, அந்த ரே பட்டோடனே ஒரு மாதிரி வந்து ஒரு ஃபீலே இருக்காது. வேற ஒரு ஆம்பளை வந்து என்ன தோடுறா, வேற ஒரு பொம்பளை வந்து என்ன தோடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலே இருக்காது. ரெண்டு பேருக்குமே அந்த அட்ராக்ஷன் ஏற்பட்டு அந்த இடத்துல அந்த ஒரு விஷயம் நடந்துருது. ஸோ அந்த பிளெயின் வந்து கிராஷ் ஆகி கீழே போயிடுது. கீழே போனதுக்கப்புறம் நம்ம டேலும் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளஷ் கார்டனும் சர்வை பண்ணி கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவர் கண்ணுக்கு வந்து அங்கே ஒரு ப்ரொஃபஸர் தெரிகிறாரு. நம்ம ஃப்ளஷுக்கு வந்து அப்பாவோட ஃப்ரெண்டான ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருக்காரு, ஜர்க் ஆஃப்னு சொல்லிட்டு. பேர்லாம் இப்படி தான் வித்தியாசமாக இருக்கும். அவரோட பேர் வந்து ஃப்ளெக்ஸி ஜர்க் ஆஃப், ஓகேங்களா. அவரை மீட் பண்ணோடனே அவர்கிட்ட வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதை வந்து நான் என்கிட்ட ஒரு ஸ்பேஸ் ஷிப் இருக்குது, நம்ம போயிட்டு ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் ஷிப்பில் கிளம்புறாங்க. யாருன்னா நம்ம ப்ரொஃபஸர் ஜர்க் ஆஃப் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃப்ளெக்ஸி கார்டன், ஃப்ளஷ் கார்டனு அண்ட் அதுக்கப்புறம் வந்து டெய்ல் அந்த பேசஞ்சர். 3 பேரும் போகிற சமயத்தில் திரும்பி அந்த ரே வந்து அங்கே அட்டாக் ஆகி 3 பேருமே வந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. ஒரு மாதிரி படம் இப்படி தான் இருக்கும். ஒரு மாதிரி படம் அந்த அந்த ஒரு இது ஆரம்பிச்சதுலேருந்து படம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இது 18+ இருந்தால் மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். சின்ன பசங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு வேறு ஏதாவது வீடியோ போய் பாருங்கள், ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு வேளை அந்த பிளானெட்டுக்கு போய் சேர்ந்துருவாங்க. அந்த பிளானட்டோட பேர் வந்து பிளானட் ப்ரார்னோ, ஓகேங்களா, பார்னோ. அண்ட் அந்த பிளானெட்டில் வந்து கிங் ஒருத்தர் இருப்பார், வாங்னு சொல்லிட்டு. அவர் தான் வந்து அந்த ரே வந்து யூஸ் பண்ணுவார், ஓகேங்களா. இங்கே வந்து இருட்டில் தான் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இன்னும் பயங்கரமாக இருக்கும். எல்லா இடமும் அப்படி தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு பார்க்க அழகாக இருக்கா, டெய்லின்ற அந்த பொண்ணு பார்க்க அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு அவளை வந்து இந்த ராஜ்யத்துக்கு வந்து குயினாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்க முடிவு எடுத்து அவளை கடத்தி கொண்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பண்ணுவார். மீதி 2 பேரை வந்து சாகடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே அங்கே வேற ஒரு குயின் இருப்பாங்க, குயின் ஆஃப் டார்க்னஸ்ன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு நம்ம ஃப்ளஷை பார்த்தோன்னே, ஃப்ளஷ் கார்டனை பார்த்தோன்னே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அவனை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க, எனக்கு அவன் தேவை என் ராஜ்யத்துக்கு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அப்போ என்ன ஆகுனா, நான் வந்து ஒரு 3 விதமான ஒரு 3 மான்ஸ்டர்ஸ் வந்து நான் அனுப்புகிறேன், அதை அவன் சர்வை பண்ணுறான், நீ அவனை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாம்பி டைட்டில் இருக்கிற ஒரு 3 விமன் நேக்கடாக வருவாங்க, அட்டாக் பண்ணுவாங்க நம்ம ஹீரோவை. ஹீரோ வந்து 3 பேரையும் அடித்து போட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த குயின் ஆஃப் டார்க்னஸ் வந்து நம்ம ஹீரோவை கடத்தி கொண்டு போயிட்டு அவங்க 2 பேர் ஃபிசிக்கல் படம் இப்படி தான் இருக்கும், ஓகேவா. எனக்கு வந்து இன்னும் போக நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. அந்தளவுக்கு எனக்கு கொஞ்சம் ஷையாக இருக்குது எனக்கு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் வந்து அந்த பொண்ணு வந்து இந்த கிங்கு கிட்ட மாட்டிக்கிட்டான், ஹீரோ வந்து அந்த குயின் கிட்ட மாட்டிக்கிட்டான். அந்த டாக்டர் இவருக்கு பார்த்தீங்கன்னா ஜர்க் ஆஃப், அவர் வந்து ஒரு மூளைக்காரர், சயின்டிஸ்ட் இருந்தார். அங்கே இருக்கிற லெபார்ட்டரி அவரை போட்டு அவரோட மூளையை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 3 பேருமே 3 பக்கம் செதறி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜர்க் ஆஃப் வந்து ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டு அந்த வழியாக தப்பிச்சு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோயினையும் சேவ் பண்ணி வந்துட்டாரு வெளியே, டெய்லியும் சேவ் பண்ணிட்டு. இந்த பக்கம் வந்து நம்ம ஃப்ளஷ் கார்டன் வந்து அந்த குயின் கூட ஜாலியாக இருக்காரு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிங்குக்கு வந்து அவன் அழிக்கணும்னு சொல்லிட்டு தான் இருக்குது. பட் இவன் குயின் உள்ளே வந்தோடனே இப்படி பண்ண உடனே நம்ம என்ன பண்ணலாம், அந்த குயினை அழிச்சிடலாம் இவனை அழிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவங்க இருக்க அந்த ஸ்பேஸ் ஷிப்க்கு வந்து சம்கைண்ட் ஆஃப் அட்டாக் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு அந்த ஸ்பேஸ் ஷிப் வந்து கீழே போயிடும். போனதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து கண்முழிச்சு பார்க்கோன்னே நம்ம டாக்டர் ஜர்க் ஆஃப் வந்துடுவார். ஜர்க் ஆஃப் வந்தோடனே என்ன அப்படின்னு கேட்டோன்னே, டெய்ல் வந்து உள்ளே இருக்கா
அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும், அதை போய் காப்பாற்றணும், என்னால் தனியாக முடியாது, அதனால தான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருவாரு. உடனே இவர் வந்து நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த குயின் ஆஃப் டார்க்னஸ் கிட்ட வந்து ஒரு பவர் இருக்கும். அது வந்து பவர் பேஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்த வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, இதை வச்சு நீங்கள் அங்கே வந்து வாங்க அழிச்சிடலாம், அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது எங்கே இருக்குன்னு என்னால் சொல்ல முடியாது. ஓகே, இதுக்கப்புறம் சொல்கிற பாருங்க. அந்த 2 பவர் பேஸ்டிஸும் வந்து வாங்கி நம்ம ப்ரொஃபஸர் ஜெர்காஃப் வந்து தன்னோட செஸ்ட்டில் வந்து ஸ்டிக் பண்ணிப்பார். இப்போ தெரியுது அது எங்கே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு குயினுக்கு. ஸோ இப்போ வந்து ப்ரொஃபஸர் கிட்ட போயிடும். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து பிளான் பண்ணுவாங்க. பிளான் பண்ணது எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டு, ஆனால் டேயில் வந்து அங்கேருந்து காப்பாற்றி ஸ்பேஸ் ஷிப்பில் தப்பிக்க ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் இந்த ஸ்பேஸ் ஷிப் வந்து கிராஷ் ஆகி அவங்க ஒரு இடத்துல விழுவாங்க. விழுந்த இடத்துல வந்து பிரின்ஸ் பெஷியஸ்ன்னு சொல்லப்படுற ஒருத்தர் கண்ணில் தென்படுவார். அவர் வந்து ஃபாரஸ்ட் கிங்டமோட பிரின்ஸ். அவர் தான் வந்து இந்த பிளானட் பார்னோக்கும் வந்து இந்த ரூட் வைஸ் இவர் தான் அங்கேயும் போயிருக்கணும். ஆனால் வாங்க உள்ளே வந்து எல்லாத்தையும் வந்து குழப்பி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ரேவை அழிக்கிறதுக்கு, வாங்க அழிக்கிறதுக்கு ஒரு வழியை தேடி கடைசியில் வாங்க அழிச்சாங்களா இல்லையா, அப்படி இல்லைன்னா வாங்க வந்து இவங்களை அழிச்சாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட கதையாகவே அப்படி கொண்டு போய் முடிப்பாங்க. ஓகேங்களா, நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு 18+ சூப்பர் ஹீரோ செக்ஸ் காமெடி ஃபிலிம். உண்மையாகவே சொல்கிறேன், டாப் டு பாட்டம் வரைக்குமே உங்களுக்கு வந்து அந்த 18+ கண்டென்ட் இருக்கும், ஒரு மாதிரி அட்வென்ச்சரஸான கண்டென்ட் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 1974 வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்டை யோசிச்சு இப்படி ஒரு படம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னால் பார்க்கும்போதெல்லாம் வந்து எனக்கு பிரமிப்பாகவும் இருந்தது, அதே நேரத்தில் சிரிப்பாகவும் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய காம்படிஷன்ஸ் வந்து சிரிப்பாக இருக்கும். நம்ம வந்து இங்கே ஆட்டிடியூடுக்கு காட்டுற மிடில் ஃபிங்கர் வந்து அங்கே வணக்கத்துக்கு வைப்பாங்க. கிங்கை பார்த்தோன்னே பவு பண்ணுறதுக்கு வந்து அதை வைப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு வச்சுருப்பாங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே சொல்லுவாங்க, அந்த ஒரு டைமில் வந்து சூப்பர் ஹீரோஸ் வந்து மக்களுக்கு எப்படி ஹோப் கொடுத்ததோ அந்த மாதிரி அந்த கான்செப்டில் நாங்கள் ஒன்று யோசிச்சு இந்த டைப் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு வந்து கொடுத்த படம் தான் இந்த ஃப்ளஷ் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க. இது வந்து இந்த மாதத்துக்கான இந்த டாப் 10ல் வந்து கண்டிப்பாக இது உள்ளே வந்துடும். எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹோப் இருக்குன்னா, நான் சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும் ஏன் இவன் எப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவு இருக்குது படம். ஓகேங்களா, அதனாலேயே இந்த படத்துக்கு நான் 4 runners தருவேன். இதே மாதிரி மூவி பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நம்ம சொன்னோம். பட் இன்னும் சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.